அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக். டுடே வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் எழுதின கொஷின் பேப்பரை அனலைஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் மேக்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்ட் 1 சொல்லிட்டு ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ டுடே கிளாஸில் ரிமைனிங் கொஷின்ஸோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500? இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். 20% மீன் 20/100, 30% மீன் 30/100 இன் 500. ஸோ இதெல்லாமே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 30. ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரியஸ் 4, 8, தென் 100, 180, 294, 448. ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் இந்த இடத்துல மட்டும் 18க்கு ஆஃப்டர் என்ன நம்பர் ஒன்று கேட்குறாங்க. இது நம்ம ஆம்பளே ஒரு ஃபார்மேட்டை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 cube minus 2 square. 2 cubeோட வேல்யூ 8 மைனஸ் 2 ஸ்கொயர்டோட வேல்யூ 4, 8 minus 4, 4. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3 cube minus 3 square, அடுத்தது 4 cube minus 4 square. அந்த மாதிரி ஃபார்மேட்டில் போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 3 cube மீன்ஸ் 3 3 9, 9 3 சார் 27, 27 minus 9. ஓகேங்களா? அது 18. அப்போ செகண்ட் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த தேர்ட் நம்பர் பார்க்கணும். 4 cube பார்த்தீங்கன்னா 4 × 4 × 4, 64. சரிங்களா? 64 minus 16. ஸோ அப்போ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 48. சரிங்களா? இந்த மாதிரி இந்த சீரீஸை ஃபார்ம் பண்ணால் ஆன்சர் 48ன்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு, the sum of n natural number is 253. then find the value of n. ஸோ இதுவும் பேசிக்கான ஒன்று. sum of n natural numbers ஃபார்முலா n × n + 1 divided by 2. ஸோ அதோட வேல்யூவே சொல்லிட்டாங்க 253. இப்போ n × n + 1 ஈக்குவல் டு 506. ஸோ n × n + 1 ஈக்குவல் டு 506 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, நம்ம இந்த ப்ரைம் ஃபேக்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இந்த எல்சிஎம் ஃபார்மேட் மாதிரி போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 253. ஸோ இது 11ல் போட்டிங்கன்னா 23 டைம்ஸ். ஸோ இது எப்படி பிரிக்கலாம் அந்த நம்பரை அப்படின்னா, 22 × 23 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ நம்ம கேட்ட என்னோட வேல்யூ 22, n + 1ஓட வேல்யூ 23. நம்ம கேட்ட கொஷின்ஸ் எதுனா n, அப்போ 22. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the LCM of 3, 2, 7 and 0.09. ஸோ இங்கே பாயிண்ட்டு பார்க்கும்போது நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் ஆர்டினரி நம்பர்ஸாக இருக்குது. 0.09 அப்படிங்கும்போது 2 டிஜிட் அப்படிங்கும்போது 100ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 3 மீன்ஸ் 300, 2 மீன்ஸ் 200. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பாருங்கள், 0.0 மீன்ஸ் அது என்ன எடுத்துக்கலாம்னா 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 200. ஸோ இப்போ பாருங்கள், 3ஆல் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 எடுத்திங்கன்னா 100, 90. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா 3. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3 மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 131. ஸோ இப்படியே எல்சிஎம் எடுத்துகிட்டே வரும். ஸோ அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3 × 3 9, 9 × 10 90. சரிங்களா? அப்போ 90, 900, 900 × 3 2700. சரியா? நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், ஏன்னா 2 டிஜிட். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 27. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், which one of the following lies between cube root of 7 then 4th root of 5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் அப்படியே பார்க்கலாம். √2னா 1.414. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் அப்படின்னா 1.732. ஸோ √4னா 2 கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் 1.732. ஸோ இந்த வேல்யூ தான் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு ஆப்டிடியூட் கொஷின் மாதிரி. இஃப் cat ஈக்குவல் டு ஏபிசி தென் tan by cot என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினா நமக்கு பாருங்கள் ஏ கிடச்சிருக்கு, தென் ஏனா பி, தென் டீனா சி. இதுபடி நம்ம இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள், டீனா என்ன வந்திருக்கு சி, அப்போ டேனுங்கிறது டீனா சி. அடுத்து பாருங்கள் ஏ அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு பி, என் அங்கே இல்லை. இப்போ அந்த என் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். அப்போ நியூமரேட்டரில் சிபிஎன், அப்போ சிபிஎன் தான் நியூமரேட்டரில் கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் கிடைக்காது, வெயிட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டில் எதுன்னு பார்க்கணும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா காட் CO கொடுத்துருக்காங்க. சி அப்படின்னா உங்களுக்கு என்ன பார்த்துருப்போம், சி வரணும் அப்படின்னா இங்கே என்ன வரணும், ஏ வரணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ கிடையாது, இருக்கட்டும். அடுத்து பாருங்கள் டி கேட்டிருக்காங்க. டி அப்படின்னா டீனா நமக்கு என்ன வரணும், சி வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ லாஸ்ட்டு சி எண்ட் ஆகிறது இந்த ஏஇசி.
ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸில் இன்றைக்கி இந்த மேக்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ரிமைனிங் கொஷின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.